சிந்தாமணி ரொம்ப கவலையாக இருக்காங்க. என்ன இந்த அம்மா இப்படி சொல்லிட்டாங்க? ஏன்னா எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்டே போய் நம்ம கேட்டு முடிவெடுப்போம். அவங்க சொல்கிறது படி தான் நடப்போம். அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நல்லதாக தான் நடந்திருக்கு. நம்ம பொண்ணு கல்யாண விஷயத்தில் மட்டும் இவங்க சொல்கிற மாதிரி நடந்துடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? நான் என்னுடைய வழிக்கு தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி ஆகணும். என் புருஷனுக்காகவோ இல்லை யாருக்காகவோ என் பொண்ணை நான் விட்டு கொடுத்துட முடியாது. அவர் பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையும் என் பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது. நான் அவளே பார்க்கவும் கூடாது. நான் பார்த்து கொடுக்குற மாப்பிள்ளை தான் என் பொண்ணு ரேகா கல்யாணம் பண்ணணும். அப்படி இருக்க பட்சத்தில் அவள் எந்த பையன்கிட்டையும் பழக விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால் தன்னுடைய பொண்ணை ஃபாலோ பண்ணுறதுக்கு தன் கூட இருக்க ஆட்களை இங்கே அனுப்பவும் செய்கிறாங்க. இதனால் இங்கே சிந்தாமணி இனி ரேகா யார்கிட்ட பேசினாலும் அதை உடனே எனக்கு நீங்கள் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்கக்கா நாங்கள் பார்த்துக்குறோன்னு சிந்தாமணியுடைய ஆட்களும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சிந்தாமணிக்கு இருந்தாலும் மனசுக்கு நிம்மதியே இல்லை. யோகா கிளாஸ்லேயே மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கிறத இங்கே பார்க்குறாங்க. அப்போ தான் யோகா கிளாஸ்க்கு இங்கே ரோஹிணி வராங்க. ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி இங்கே கேட்டுகிட்டே வரேன். உள்ளே வர இங்கே ரோஹிணியும் அங்கே நிற்கிற சிந்தாமணியை பார்க்க என்னாச்சு ஆண்டி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அதான் எங்களுக்கும் தெரியலை, நாங்களும் கேட்டுகிட்டே தான் இருக்கோம், ஆனால் ஏதோ யோசனையிலே இருக்காங்கன்னு சொல்ல, இல்லை எனக்கு தெரிஞ்ச சாமியாரை போய் பார்த்தேன், அவங்க சொன்ன விஷயந்தான் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குன்னு சொல்ல, ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நடந்த விஷயத்த விஜயா கிட்ட சொல்ல விஜயா சொல்கிறாங்க, ஆமாம்மா இந்த காலத்து பசங்க எல்லாமே இப்போ அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தானே தேடிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் அவங்களும் உண்மையை சொல்லியிருப்பாங்க போலன்னு சொல்ல, அப்படி ஒன்று மட்டும் நடந்துடவே கூடாது, என் பொண்ணுக்கு நான் பார்க்குற மாப்பிள்ள தான் இங்கே மருமகனாகவும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டேன் ரோஹிணியும், அது எப்படி ஆண்டி நீங்கள் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசணும்ல அப்படின்னு அங்கே ரோஹிணியை சொல்ல, அதுக்கு சிந்தாமணியும் அதெல்லாம் நான் பேசி பார்த்துட்டேன், என் பொண்ணு அந்த கல்யாண வழிக்கே வரமாட்டா, எனக்கு என்னமோ அந்த சாமி சொன்ன மாதிரியே வேறு எந்த பையனையோ லவ் பண்ணுறாளோன்னு தோணுது அப்படின்னு சொல்ல, இருக்கலாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரி அதுக்கு தான் நான் ஆட்களையும் அனுப்பி வச்சுருக்கேன், அவங்க பார்த்து எதுவாக இருந்தாலும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க ஆண்டி அப்படிலாம் எதுவும் நடக்காது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கேருந்து கிளம்ப, கூட விஜயா பார்வதி 2 பேரும் சிந்தாமணிக்கு தைரியமும் ஆறுதலையும் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கிளம்புற போது தான் இங்கே ரோஹிணி போகிற வழியில் ஒரு காஃபி ஷாப்பில் பார்க்குறாங்க. அந்த ரேகா கூட இங்கே சத்யா பேசிக்கிட்டு இருக்கத, இது சிந்தாமணி ஆண்டியோட பொண்ணாச்சே, இப்போ தானே ஃபோட்டோலாம் காட்டினாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் இவன் என்ன இந்த சத்யா கூட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஃபோட்டோவையும் எடுத்துக்கிறாங்க. சத்யா கூட இந்த பொண்ணு சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கலாம், ஆனால் நாம் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்த எல்லாமே மீனா கொஞ்ச நாளைக்கு நம்ம வழிக்கு வராமல் இருக்கணும். சிந்தாமணி சாதாரணப்பட்ட ஆளும் கிடையாது, இந்த சத்யாவை என்ன வேணாலும் செய்யலாம், சத்யாவுக்கு ஒன்றுனா மீனா துடிச்சு போயிடுவா, அப்போது மீனா நம்ம வழிக்கு இந்த விஷயத்த வரக்கூடாது, இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னா சத்யாவுக்கு பிரச்சனையை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே ரோஹிணி. அதனால் இந்த விஷயத்த உடனே சொல்கிறதுக்காக அங்கே சிந்தாமணியை பார்க்க போகிறாங்க. சிந்தாமணி வீட்டுக்கு போக சிந்தாமணி உள்ளே கூப்பிடுறாங்க. ஆண்டி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல, என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஃபோட்டோ ஒரு நிமிஷம் பாருங்கள், உங்கள் பொண்ணு ஃபோட்டோ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காட்டினீங்க, இந்த யார் தெரியுமா, இந்த பையனோட பேசிகிட்டு இருக்கா பாருங்கன்னு சொல்ல, ஆமாம் ஒருவேளை நம்ம பொண்ணு லவ் பண்ணுற பையன் இவனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இருக்கலாம் ஆண்டி, ஏன்னா 2 பேரும் பேசிக்கிட்ட விதம் அப்படி தான் இருந்துச்சு, 2 பேரும் தொட்டு தொட்டு பேசிக்கிறது என்ன அப்படின்னு சொல்ல, முதல்ல இவன் யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஆமாம் நீ இவங்களை எங்கே பார்த்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் ஆண்டி நான் காஃபி ஷாப்பில் பார்த்தேன், நல்ல வேலை, ஆனால் அவங்க என்ன பார்க்கல அப்படின்னு சொல்ல, அது நான் அனுப்பின ஆட்கள் எல்லாமே வேஸ்ட்டு, என் பொண்ணை ஃபாலோ பண்ண சொன்னால் அவனுங்க எதை ஃபாலோ பண்ணிட்டு தெரியறாங்கன்னே தெரியல அப்படின்னு அங்கே நிற்கிற சிந்தாமணியை திட்டிகிட்டு இருக்க. இந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, இந்த பையனை உனக்கு தெரியுமா, இவன் கையை காலை உடச்சி போடுறதா என்னுடைய முதல் வேலைன்னு சொல்ல, ஆண்டி இந்த பையன் வேறு யாரும் இல்லை, மீனாவுடைய தம்பி தான் இது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே சிந்தாமணிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னது அவனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இப்போ ஏதோ ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கதா சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஸ் கம்பெனினா அது என் வீட்டுக்காரோடைய கம்பெனியாக தான் இருக்கும் அப்படின்னு எங்கள் சிந்தாமணி நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி அங்கே ரோஹிணி அனுப்பிவிட ரோஹிணி சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. இந்த சிந்தாமணி என்ன பண்ணுறாங்க, இந்த சத்யாவுடைய கையை காலை உடைக்கிறதுக்கு பதிலாக நிரந்தரமாக அவனை ஜெயில் தண்டனை அனுபவிக்க வைக்கணும், அதுக்கு என்ன வழியோ அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதனால் சத்யா போகிற வண்டியில் கண்ட பொருட்கள், அதாவது இந்த கஞ்சா அந்த மாதிரியான பொருட்களை வச்சு அது மூலமாக போலீஸ் அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க சத்யாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் அடி வெளுத்து வாங்குறாங்க. சத்யாவை போலீஸ் விசாரிக்க செய்கிறாங்க. முத்துக்கு வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் விஷயம் தெரியுது. முத்துவும் மீனாவும் இதை கேட்டு அது
அதிர்ந்து போக மீனா ரொம்ப அழுகுறாங்க. அப்போது அங்கே விஜயை சொல்கிறாங்க, இவனுக்கு இதெல்லாம் தேவையா? எனக்கு அப்போவே தெரியும் உன் பைக்கை திருடனா, என்கிட்ட பணத்தை திருடனா, இப்போது கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சைடு பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். இவன்லாம் என்ன குடும்பமோ என்ன பொழப்போ. இவனை மாதிரி உள்ள ஆட்களில் இங்கே நம்ம குடும்பத்தோடு சேர்த்து வச்சு பேசுகிறதான் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எல்லாம் இவ குடும்பத்தில் சம்மந்தம் வச்சதுக்கு பிறகு தானே விஜயா இன்னொரு பக்கம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண செய்கிறாங்க. முதல்ல நீ போய் என்ன ஆச்சுன்னு பாரு முத்துன்னு எங்கள் அண்ணாமலை முத்துவை மீனாவையும் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்க முத்து மீனா 2 பேருமே ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு சத்யா அங்கே ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே அழுதுட்டு நிற்க, மாமா நான் எந்த தப்புமே பண்ணலை மாமா, என் வண்டிக்கு இந்த பொருள்லாம் எப்படி வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுக, நீ வண்டியை எங்கே நிறுத்தி போட்டிருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா நான் வண்டி நான் அங்கே ஒரு இடத்துல நிறுத்தி போட்டு உள்ள கஸ்டமர்ஸாக பார்க்க போயிட்டேன். அந்த டைமில் தான் யாராவது வச்சுருக்கணுமோன்னு எனக்கு தோணுது. அது வரைக்கும் நான் வண்டி ஓப்பன் பண்ண வரைக்கும் எதுவுமே இல்லை மாமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் இங்கே முத்து வந்துட்டு யோசிக்கிறாங்க. சரி அப்போ நீ எதையுமே எடுக்கலைல்ல, நீ இதில் தெளிவாக இருக்கலைன்னு சொல்ல, சத்தியமாக இல்லை மாமா அப்படின்னு சொல்லி சத்யா சொல்கிறாங்க. சத்யா சொன்னதுனால எங்கள் முத்து என்ன பண்ணுறாங்க, நேராக அந்த இடத்துக்கு போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிட்டு வராங்க. ஃபுட்டேஜை வாங்கிட்டு வந்துட்டு சத்யா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி நிரூபிக்கவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே ரேகா வராங்க. ரேகா வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சு ஓடி வர, சார் சத்யா மேலே எந்த தப்பும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஓடி வந்த சத்யா வந்துட்டு ரேகா வந்துட்டு நீ யாருமான்னு சொல்ல, நான் சிந்தாமணியுடைய பொண்ணுன்னு சொன்னதும் அங்கே நிற்கிற மீனாவுக்கும் முத்துக்கும் அதிர்ச்சியாக தூக்கி போடுது. என்னது சிந்தாமணி பொண்ணு அப்படின்னு சொல்ல, இவர் எங்கள் அப்பா கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப நல்ல டைப். எங்கள் அம்மா நான் இவர் கூட பழகிறத பார்த்துட்டு இவரை இந்த பிரச்சனையில் மாட்டி விடணும்னு தான் அம்மா பண்ண வேலை தான் இது அப்படின்னு சொல்ல, மீனாவும் முத்தும் இதை கேட்டு அதிர்ந்து போகிறாங்க. உங்கள் அம்மா இதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நேராக அந்த ரேகா கிட்ட வந்து கேட்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்காக தான் அவங்க சொல்கிற மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணணும், அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் யார் சொல்கிற மாப்பிள்ளையை கட்டிக்கணுன்ற ஒரு போட்டி, அதில் நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, அதுதான் உங்களுடைய எண்ணம். நானும் சத்யாவும் பேசிக்கிட்டு இருந்ததை வச்சு என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்காக நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் சார். நான் உண்மையிலேயே எங்கள் சத்யாவை காதலிக்கிறேன். நான் கல்யாணம்னு பண்ணனா இவரை தான் பண்ணுவேன். இவரை தவிர என்னால் வேறு யாரையும் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்ல சத்யாவுக்கே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. டே சத்யா என்னடா இதெல்லாம் சொல்ல, சத்யா ஏமா எனக்கு எதுவுமே புரியலை மாமா, என்ன ரேகா என்ன பேசுகிறீங்க, இது உங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்ல, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஏன்னா உன்னை பார்த்த முதல் நாள் உன்னுடைய நேர்மையிலேருந்து எல்லாமே எனக்கு படித்து போயிட்டு இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு பல தடவை ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியலை. எப்போ எங்கள் அம்மா இதெல்லாம் சந்தேகப்பட்டு உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களோ, இதுக்கப்புறம் இது சொல்லாமல் விடுறதான் தப்பு. இதுக்கப்புறம் நான் இந்த இடத்த விட்டு போனேன்னா உன்னை போனமாக தான் போவேன். இந்த இடத்துலையே நம்ம கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்ல, சிந்தாமணி அவங்க ஆட்கள்னு எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க ஆட்கள்லாம் வந்ததுக்கு பிறகு, சார் என் பொண்ணை எங்கள் கூட அனுப்பி வைங்கன்னு சிந்தாமணி ஒரு பக்கம் சத்தம் போட, இன்னொரு பக்கம் எங்கள் சத்யா பக்கத்தில் நின்றுட்டு, சத்யான்னு லவ் பண்ணலை, நான் தான் சத்யாவை லவ் பண்ணேன், ஆனால் சத்யாவுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தீங்கல்ல, நான் உங்களுக்கு கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் இருக்க தாலியை எடுத்து காட்டுறாங்க. ஏய் என்னடி இதெல்லாம் அப்படின்னு சிந்தாமணி சத்தம் போட, சார் எனக்கு வயசு 18 முடிஞ்சிடுச்சு சார், இப்போ நான் மேஜர் ஆகிட்டேன். அப்போது என்னுடைய கல்யாணம் என்னுடைய விருப்பப்படி தானே நடக்கணும். என்னுடைய விருப்பத்தை மீறி இங்கேருந்து நான் இந்த இடத்த விட்டு இவங்க சொல்கிற பேச்சு கேட்டு இவங்க கூட போனேன்னா நிச்சயமாக இவங்க என்னை கட்டாய திருமணம் தான் பண்ணி வைப்பாங்க. அப்போது நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், என்னுடைய சாவுக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே ரேகா மிரட்ட, என்ன சார் ஒரே குழப்பமாக இருக்குன்னு சொல்ல, முத்துவும் மீனாவும் சிந்தாமணி பக்கம் போகிறாங்க. தப்பே செய்யாத என் தம்பியை கொண்டு வந்து ஸ்டேஷனில் வச்சு பழி வாங்கணும்னு நினச்சல அப்படின்னு மீனா போய் சொல்ல, அதுக்கு இப்போ என்னடி பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்க, இதே இடத்துல என் தம்பி சத்யாவுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. முத்துவும் அதே விஷயத்தில் சம்மதிக்க, அங்கே நிற்கிற சந்திரா சீதான்னு எல்லாருமே அதிர்ச்சியோட பார்க்க, அருண் வரைக்கும் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அப்போது சத்யா நீங்கள் வா அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணு நீ இல்லாமல் வாழ மாட்டேன்னு சொல்கிறா, உன்னால் ஒரு உயிர் போகணுமா அப்படின்னு அங்கே முத்துவும் சொல்ல, உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு, இப்போ உனக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, மாமா எனக்கு ரேகாவை பிடிக்கும் தானா அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் என்னடா சத்யா, உனக்கு தேவை ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நல்லபடியாக சந்தோஷமாக வாழ வைக்க உன்னால் முடியும், அந்த நம்பிக்கை உனக்கும் இருக்குது எங்களுக்கும் இருக்குது, உன்னை நம்பி வந்து இந்த பொண்ணுக்கும் இருக்குது, இதுக்கு மேலே என்னடா வேணும்னு அங்கே சொல்லவும் செய்கிறாங்க. முத்து சொன்னதுனால அந்த இடத்துல வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே சத்யாவுக்கும் அந்த ரேகாவுக்கும் கல்யாணம் நடக்குது. இதை பார்த்த சிந்தாமணிக்கு பயங்கர வைத்தறிச்சல் கோவம் எல்லாமே அங்கே மீனா குடும்பத்து மேலேயும் முத்து மேலேயும் பாயிறது மட்டும் இல்லாமல்
இங்கே ரொம்ப கோவத்தை ஏற்படுத்துது. சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிகிட்டு இருந்த எங்கள் 2 பேர்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி என்னைய தூண்டி விட்டு இப்போது என்னையவே எங்கள் சத்யாவை ரொம்ப அளவுக்கு அதிகமாக காதலிக்க வச்சு கல்யாணமாக பண்ண வச்சுட்டிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிறேன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காதலிச்சா அப்படி இப்படின்னு சொன்னேன், இப்போ வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்க. நாங்கள் சிந்தாமணி கேட்க, ஆமாம்மா, காஃபி ஷாப்பில் மீட் பண்ண வரைக்குமே நானும் அவனும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அதே நேரத்தில் எப்போ இவனை லவ் பண்ணுறேன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டீங்களோ, இப்படிப்பட்ட பழி விழுந்தவனை எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முன்னாடி வரமாட்டான். ஆனால் சத்யா எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் எனக்கே சத்யா மேலே காதல் வந்தது. காதல் இப்போதைக்கு வந்தது, அதுவும் நீ செஞ்ச விஷயத்தால் வந்தது. இப்படிப்பட்ட உன்னையே அம்மான்னு சொல்லிக்கிறத விட சத்யா என்னுடைய புருஷன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு ரேகா சொல்கிறாங்க. இனி என் விஷயத்தில் தலையிடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே அதிர்ந்து போகிறாங்க சிந்தாமணி. முக்கியமாக இது எல்லாமே நடந்தது இங்கே ரோஹிணியால் தான் அப்படின்ற ஒரு கோவம் இங்கே சிந்தாமணிக்கு வரவும் செய்து. சிந்தாமணி பயங்கர கோவத்தில் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க. அப்போது வெளியே வர மீனா அங்கே நேராக சிந்தாமணி பக்கத்தில் போக முத்துவும் நிற்க, எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மீனா வந்துட்டு போய் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சிந்தாமணி சொல்கிறாங்க, உன்னையை பழி வாங்கணும், உன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு உன் கூட இருக்க எடுத்த முயற்சியில் இன்றைக்கி நான் என் பொண்ணை இழந்துட்டு நிற்கிறேன்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. அதான் உங்கள் வீட்டில் இருக்காள் ரோஹிணி, முதல்ல உங்கள் அம்மாவுடைய கடையை அவள் தான் எடுக்க சொன்னான். இப்போது உன் தம்பியும் என் பொண்ணு பேசிக்கிட்டு இருந்ததை ஃபோட்டோ எடுத்து என்கிட்ட அனுப்பி எனக்கு சாதகமாக அவள் அதை பயன்படுத்திக்கவும் செஞ்சா. எனக்கு சாதகமாக பேசி அதை அவளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கவும் செஞ்சா. இப்போ அதான் இந்த விஷயத்தில் நடந்திருக்கு. ஃபோட்டோ அனுப்புனதுனால அதை பார்த்து நான் ரொம்ப பயந்து போய் தான் இந்த விஷயத்தில் இவ்வளோ பெரிய சீக்கிரமான முடிவெடுத்தேன். ஆனால் அதுவே என் பொண்ணுக்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. இன்றைக்கி அவள் இந்த சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமே அந்த ரோஹிணி தான். அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே சிந்தாமணி கோவத்தோடு அந்த இடத்த விட்டு போக, என்ன மீனா இந்த பொம்பளை என்னென்னமோ பேசிட்டு போகுது, அப்படி பார்த்தா உங்கள் அம்மா கடையை எடுத்ததுலேருந்து இப்போ சத்யா இந்த ஸ்டேஷனுக்கு வர வரைக்கும் முக்கிய காரணமே அந்த பார்லர் அம்மா தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்ல, மீனாவுக்கு கோவம் இங்கே துளி விட்டு கிளம்புது. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் ரோஹிணி வெளியே வாடி அப்படின்னு சொல்லி கதவை தட்ட, எதுக்கடி வந்ததும் வராதமா இப்படி ரோஹிணியை இங்கே கூப்பிட்டுட்ருக்கேன், உனக்கெல்லாம் மரியாதையே தெரியாதா? ஆமாம், அதெல்லாம் சொல்லியா கொடுக்கணும். உன் தம்பியே ஒரு திருட்டு பையன், இப்போ அவனும் ஸ்டேஷனில் ஜெயிலில் இருந்துட்டுருக்கான். இப்போ நீ வந்து இங்கே கதவை தட்டிகிட்டு இருக்க, என்னடி வேணும் உனக்கு அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ரோஹிணி வெளியே வரப்போயா இல்லையாடி, நீ வரலன்னா இப்போ நான் கதவை அடிச்சுட்டு உள்ளே வருவேன்னு சொல்லி மீனா திட்ட, என்ன மீனா ஏன் இவ்வளோ ஆக்ரோஷப்படுறேன்னு முத்து கேட்குறாங்க. மீனா இங்கே கதவை தட்டும்போது உள்ளே இருக்க ரோஹிணி வெளியே வர, என்னாச்சு மீனா, எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்ல, பல்லான்னு ஒரு அறை அந்த கன்னத்தில் விட, ஏய் என்னடி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல, நீ பண்ண தப்பை மறைச்சி என்னையோ அந்த தப்பை மறைக்க வைப்பேன் இந்த வீட்டில், ஆனால் எனக்கு எதிராகவே என்னை குடும்பத்தை அழிக்க இன்னொரு பக்கம் பிளானும் போட்டுட்ருக்கேன்னு சொல்ல, என்ன மீனா சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, என் அம்மாவுடைய கடையை தூக்குவா, என் தம்பியை ஜெயிலுக்கு அனுப்ப இவளே இங்கே உதவி பண்ணுவா, ஆனால் இவளை பற்றின உண்மையை மட்டும் இந்த வீட்டில் நான் சொல்லக்கூடாதுன்னா எப்படி அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அங்கே ஸ்ருதி கேட்க, அப்போ மீனா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த ரோஹிணி யார் தெரியுமா முதல்ல உங்களுக்கு, இவளை பற்றின விஷயம் அதாவது உங்களுக்கு தெரியுமா, பணம் காசு பெரிய பணக்காரினதும் மனோஜ் வாழ்க்கையில் பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு இவளை கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இவர் ஏற்கனவே ஒரு பொண்ணால் ஏமாந்தாரு, இப்போவும் ரோஹிணியால் ஏமாந்து தான் நிற்கிறாரு. இந்த வீட்டில் முட்டாள்னு பார்த்தா இங்கே நீங்களும் உங்கள் மகனும் இதோ இந்த ரோஹிணி தான் அப்படின்னு சொல்ல, மீனா நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்க, நீங்கள் தப்பாக நினச்சிட்டு பேசுகிறீங்கன்னு சொல்ல, போதும் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாத, எங்கள் அம்மாவுடைய கடையை எடுக்க வச்சது நீ தானே, எங்கள் அம்மா உனக்கு என்ன பண்ணாங்க, அவங்க சொந்தமாக யாரையும் ஏமாத்தாமல் சொந்த காலில் நின்று சொந்தமாக சம்பாதிச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு குடும்பத்தை ஏமாத்துகிற பழக்கம்லாம் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல, நானும் பார்த்துட்டே இருக்கேன், வந்ததுலேருந்து புரியாத மாதிரி ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கவன் அப்படின்னு அங்கே நிற்கிற விஜயா வந்துட்டு, இப்போ புரியும் நான் சொல்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா மொத்த விவரங்களையும் சொல்கிறாங்க. என்னடி உன் தம்பியை நான் திட்டேன்றதுக்காக இங்கே இவன் மேலே தேவையில்லாத பழியை போட்டேன்னு சொல்ல, நான் எதுக்கு தேவையில்லாத பழியை போடணும், உண்மையான விஷயத்த தான் சொல்கிறேன், நீங்களே பாருங்கன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. அது ரோஹிணியுடைய கல்யாண ஃபோட்டோ. அதை வந்துட்டு வித்யா கிட்டேருந்து தான் வாங்கவும் செஞ்சுருப்பாங்க எங்கள் மீனா. அதை தான் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் காட்டவும் செய்கிறாங்க. இதை பார்த்ததும் விஜயாவிலேருந்து எல்லாமே அதிர்ந்து போய் நிற்க, இதெல்லாம் எடிட்டிங் பண்ணி ரோஹிணி அசிங்கப்படுத்துறதுக்காக செய்கிற விஷயமா இதெல்லாம் யாரும் நம்பாதீங்கன்னு சொல்ல, ஆமாம் இதெல்லாம் எடிட்டிங்காகவே இருந்துட்டு போகட்டும், ஏன்னா நீங்களாம் படிச்சிருக்கீங்க, படித்த முட்டாள் இப்படி தானே பேசுவீங்க, உண்மையவே கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தினாலும் பொய்யை மட்டுமே நம்பி வாழ்கிற உங்களுக்கு உண்மை எங்கே தெரிய போகுதுன்னு சொல்ல, மீனா என்ன மீனா சொல்கிறேனே அப்படின்னு கேட்க, இது எல்லாமே பொய்யா இருந்துட்டு போகட்டும், ஆனால் நான் சொல்கிற இன்னொரு விஷயமும் இருக்கேன், இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்ததுக்காக இவங்க ட்ரீட்மெண்ட்டே எடுத்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் வந்துட்டு அவங்க இங்கே சீதா ஹாஸ்பிட்டலுக்கு போனது
செகண்ட் பேபி பிறக்கணும் அப்படின்றதுக்காக தான், ஃபர்ஸ்ட் பேபிக்காக கிடையாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் இங்கே விஜயா இன்னும் அதிர்ச்சியாக, சரி இதுலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்துட்டு போகட்டும், நான் சொல்கிற இன்னொரு விஷயத்தையாவது நீங்கள் நம்புறீங்களான்னு பார்க்கலாம். நீங்கள் யார் என்ன நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, நடந்த உண்மையை தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ரோஹிணி இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. இவளால் தான் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஆபத்து வரும், இந்த வீட்டில் மொத்தம் இவளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் இவளால் மட்டும்தான் ஆபத்து வரும். மொத்தமாக இவளுடைய வாழ்க்கைக்காக மட்டுமே யோசிக்கிற இவன் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை ஒருபோதும் நினச்சி பார்க்கவே மாட்டான். ஏன் மனோஜுக்கு இதை விட நல்ல வாழ்க்கை அமையாதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கழுத்தை பிடிச்சி வெளியே பிடிச்சி தள்ளுறாங்க. மீனா கொஞ்சம் யோசி மீனா, அமைதியாக இரு அப்படின்னு அங்கே முத்துவும் சொல்ல, யாரும் இந்த விஷயத்தில் தண்ணிடக்கூடாது, ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு எல்லாரையும் ஒரே கையால் இங்கே அடக்கிட்டு இங்கே விஜயாவை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு மனோஜையும் முறைச்சிட்டு ரோஹிணியை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. இது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், ஆனால் இப்போவும் இதை நீங்கள் நம்பாமல் இருக்கீங்க, நீங்கள் நம்புவீங்க, அதுக்கான விஷயத்தையும் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன மகேஸ்வரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிங்க கேட்க, மீனா எங்கள் அந்த ஃபோனில் வந்துட்டு பேச செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே கிறிஷோட பாட்டி இருக்க, மீனா வந்துட்டு அவங்க கிட்டே கேட்குறாங்க, ஏமா கல்யாணி பற்றின விஷயத்த இந்த வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு எத்தனை நாளைக்கு நான் மறைச்சி வைக்க முடியும்னு சொல்லி கேட்க, அவங்க அவங்கலேருந்து எல்லா உண்மையும் வெளியே வருது. இதை கேட்டதும் மொத்த குடும்பத்துக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்குது. இப்போவாது நம்புறீங்களா? அவங்களே உண்மையை சொல்கிறாங்கல்ல, இதுக்கப்புறமா நம்புறதும் நம்பாததும் உங்கள் விருப்பம். இன்னமும் ஏமாந்துட்டு தான் இருப்பேனா? நீங்கள் ஏமாறுங்க, ஆனால் இந்த வீட்டில் வச்சு ஏமாறுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எங்கள் மாமாவுடைய உடல்நிலை எனக்கும் அவருக்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, மீனா எங்கள் மாமாவுக்கு போய் சமாதானப்படுத்துகிறாங்க. இவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டாலே, இல்லை நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன்னு நினச்சி கவலைப்படாதீங்க மாமா, நிச்சயமாக இதுவும் நல்லதுக்கே தான் நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா உள்ளே போக, மீனா ஒருபோதும் இப்படி நடந்துக்கக்கூடியவங்க கிடையாது. இப்படியெல்லாம் நடந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, ரோஹிணி பித்தலாட்டக்காரி ஏமாத்துக்காரின்னு அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் சொல்கிறாங்க. ஆர்டர் என்னமோ அவங்க மூலமாக தான் வீட்டுக்கு கிடச்சதுன்னு எங்கள் ஆண்டி நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆர்டர் கிடச்சது எல்லாமே மீனாவால் தான். அந்த விஷயம் தெரியாமல் இங்கே ரோஹிணியை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போவும் சொல்கிறேன், மீனா சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு அவங்க வாயிலேருந்து உண்மையை வரவழைச்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் எங்கள் ஆண்டியும் மனோஜும் நம்பலைன்னா அது அவங்களுடைய முட்டாள்தனம். நீ வா ரவி, இனிமேல் ரோஹிணி இந்த வீட்டில் கிடையாது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ருதியும் உள்ளே போகிறாங்க. முத்துவும் இங்கே ரொம்ப அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. ஆனாலும் இந்த விஷயத்தை சும்மா விட கூடாது. அங்கே கிருஷியோட பாட்டிக்கும் இருக்கு. சின்ன வயசுல கிருஷியும் பொய் சொல்ல வச்சிருக்காங்க அவங்க பாட்டி. இவ்வளோ வயசு இருந்தோ அறிவே இல்லாமல் தானே நடந்திருக்காங்கன்னு இங்கே முத்து அவங்க மேலே இன்னும் கோவமாக தான் இருக்கேன். மீனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்கன்னு எதிர்பார்க்காத எங்கள் ரோஹிணிக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி. அதே நேரத்தில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நிற்கவும் செய்கிறாங்க. மனோஜ் கிட்ட பேசணும்னு அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. மனோஜ் ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டாரு. ஏன்னா இங்கே மீனா சொன்னது எல்லாமே உண்மையாக தான் இருக்குன்னு அவரால் நம்பவும் முடியுது. அதனால் ரோஹிணி ஃபோனை அட்டன் பண்ணவும் இல்லை. அதே நேரத்தில் ரோஹிணிக்காக அவர் இப்போ வந்துட்டு இறங்கி போகிற மனநிலைமையிலையும் இல்லை.